ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை வேறு வேறு வாழ்க்கையை அருளி கொடுத்திருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வாழ்க்கை இல்லை. ஜெயகாந்தன் மறுபடியும் சொல்கிறார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்றார். வாழ்க்கையில அந்த நேரத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை வைத்துக் கொண்டுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துகிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று மட்டும் ஒரு நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். இலக்கியம் மட்டும்தான் உறைந்து போயிருக்கிற ஒரு காலத்தை இலக்கியவாதி தான் தன்னுடைய கரங்களால் நகர்த்தி விடுகிறான். அவன் எல்லாரை விடவும் பெரிய ஆள் தான். ஒரு முதல்வரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு நாட்டின் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு கவிஞனுக்கும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், எல்லோரும் தவற விடுகிற மனிதனின் அற்புதமான கணத்தை, அவலமான சித்திரத்தை, துயரத்தை அவன் மட்டும்தான் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறான்.